நீ இல்லாததை இருக்குன்னு சொல்லி இருக்கிறதே இல்லைன்னு சொல்லி கதை கட்டி ஏன் எல்லாரும் இப்படி ஏமாத்துற? இல்லாத ஒரு புது விஷயத்த புதுசா உருவாக்கி எதுக்கு இங்க எல்லாருக்கும் இடையில ஒரு மனக்கசப்பை உருவாக்குற? மித்ரா, ஒரு வாட்டி லக்ஷ்மி சொல்றதையும் கேட்கலாம்ல. கேட்கறதுக்கு என்ன இருக்கு டாட்? நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி எது தப்பு எதுன்னு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் லக்ஷ்மி என்ன சொல்ல போறா? இதுக்கப்புறம் நம்ம கேட்கறதுக்கு என்ன இருக்கு? எங்க பாரு லக்ஷ்மி, கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. உனக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குன்னு இந்த வீட்டுக்கு திரும்ப வந்திருக்க. இன்னும் நான் இந்த வீட்டுக்கு மருமகதான்னு சொல்லிட்டு இருக்கேன். கொடுத்த நேரம் முடியற வரைக்கும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாரு. யாரும் வேண்டான்னு சொல்லல. ஆனா எனக்கு உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இங்க எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்காத. என்ன ஆண்டி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும், எனக்கு உரிமை இருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்க வந்துருவா. அவளுக்கு தேவையே இல்லைனாலும் எல்லா விஷயத்திலயும் பஞ்சாயத்து பண்ண வந்துடுறா. கடைசியில ஏதோ இப்படி ஒரு பிரச்சனைய உருவாக்கி விட்டுருவா. இந்த மாதிரி ஒருத்தி நீங்க சொல்ற பேச்சு கேட்டு சரியான வழிக்கு வருவான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த வழிக்கு வந்துதான் ஆகணும். போதும்மா, இதோட நிறுத்திக்க. உன் அறிவுரை பேச்சுகளை எல்லாம் கேட்கறதுக்கு எங்க யார்கிட்டயும் பொறுமை இல்ல. அக்கா, இந்த லக்ஷ்மி வீட்ல இருந்தா என் சஞ்சனாவோட கல்யாணம் நடக்குமாங்கிற பயம் எனக்கு வந்துடுச்சுக்கா. சஞ்சனா கல்யாணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இனி நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்குமாங்கிற சந்தேகமும் எனக்குள்ள வந்துடுச்சுக்கா. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இந்த லக்ஷ்மி வீட்டை விட்டு வெளியே போகணும்க்கா. அது வரைக்கும் நமக்கு நிம்மதி இருக்காது. நீ பயப்படாத தேவயானி. யார் என்ன சூழ்ச்சி பண்ணாலும், யார் என்ன கெடுதல் செய்ய நினைச்சாலும் சஞ்சனாக்கும் சந்தோஷ்க்கும் கல்யாணம் நடக்கும். நம்ம பேச்சிலையாகட்டும் முடிவிலையாகட்டும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அரவிந்தா, அரவிந்தா, இங்க பாரு லக்ஷ்மி, உன் வரம்பும் உன் எல்லையும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. இல்லாத ஒரு புது விஷயத்த புதுசா உருவாக்கி எதுக்கு இங்க எல்லாருக்கும் இடையில ஒரு மனக்கசப்பை உருவாக்குற? அம்மா லக்ஷ்மி, சொல்லுங்க மாமா. உன்னை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா திட்டும்போது என்னால எதுவும் பேச முடியல. அவங்கள தடுக்கவும் என்னால முடியல. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, நீங்க போய் என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மாமா? அப்படி இல்லம்மா, நீ எது பண்ணாலும் அதை யோசிச்சு தான் பண்ணுவேன்னு, எல்லாரோட நலன் கருதி தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியாம, எந்த ஒரு ஆதாரமும் என்கிட்ட இல்லாம நான் குழப்பத்துல இருந்ததுனால
என்னால எதுவும் பேச முடியலம்மா. அதனால தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? அது சரி, என்ன நடந்துச்சுமா? கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உன்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் முன்னாடி சஞ்சனா ஏன் போய் சொன்னா? அவளுக்கு விருப்பம் இல்லைங்கிற விஷயத்த மறைச்சு அவளுக்கு விருப்பம் இருக்குன்னு ஏன் எல்லாரையும் நம்ப வச்சா? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல மாமா. சஞ்சனா மனசுல வேற என்னமோ இருக்கு. அவளை வேற ஏதோ ஒரு விஷயம் தடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லாம மறைச்சிட்டா. நீங்க சொன்னது உண்மைதான் அண்ணி. நான் அப்படி சொல்லாம போனதுக்கு காரணம் இருக்கு. என் விருப்பங்களை மறைக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் வந்து தடுத்துருச்சு. என்ன சஞ்சனா இது? என்னதான் அப்படி நடந்தது? எதனால நீ திடீர்னு எல்லாரும் முன்னாடியும் மாத்தி பேசுன? நீங்க வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்கிட்ட என் அம்மா வந்து பேசினாங்க. உனக்கும் சந்தோஷ்க்கும் கல்யாணம் நடக்க போகுது, நீ ஜெகதீஸ்வரி வீட்டுக்கு மருமகளா போக போறேன்னு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஏற்கனவே பெருமையா சொல்லிட்டேன். இப்போ இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா என்னோட மரியாதையே போயிடும். என் மரியாதை போச்சுன்னா நான் தூக்கு மாட்டிட்டு சாகுற நிலைமை தான் வரும். பெத்தவளையே நீ கொல்லணும்னு நினைச்சா எல்லாரும் முன்னாடியும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. உன் அம்மாவோட உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சா போ, எல்லார்கிட்டயும் போய் உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லு. நான் செத்ததுக்கு அப்புறம் உன் விருப்பப்படி இருந்துக்க. அப்படி சொல்லாதீங்க அம்மா, ப்ளீஸ். நான் உயிரோட இருக்கணும்னா, சாக கூடாதுன்னு நீ நினைக்கிறது உண்மைன்னா நீதான் உன் மனச மாத்திக்கணும். நீ அந்த சந்தோஷ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். சொல்றது புரியுதுல்ல? நான் வாயை திறந்து உண்மைய சொன்னா அம்மா என்ன பண்ணிப்பாங்களோன்னு பயந்தே போயிட்டேன். அதனால வீட்ல இன்னும் என்னெல்லாம் புது பிரச்சனைகள் வருமோன்னு நான் அமைதியா இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. தேவையில்லாம என் விஷயங்கள்ல தலையிட்டு நீங்க எல்லாரும் முன்னாடியும் தலை குனிற மாதிரி நிலைமை ஏற்பட்டுடுச்சு. சச்சா, என்ன சஞ்சனா இது? நீ அழாத. எல்லார் முன்னாடியும் நீ வாய் திறந்து பேச முடியாதப்பவே எனக்கு புரிஞ்சுது. நீ யாருக்காகவோ எதுக்காகவோ பயந்து உண்மையை சொல்லலன்னு. இந்த விஷயத்த என்னை இதோட விட்டுடுங்க அண்ணி. என் தலை விதியில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும்.